நம்ம எந்திரன் 2.0 2 படத்தை பார்த்துருப்போம். அதோட 3வது பாகம் எடுத்திருந்தா எப்படி இருக்குன்னு என்னோட கற்பனையில இப்ப பார்க்கலாம். பீட்டர் ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன். அவனுக்கு ரோபோட்டிக்ஸ் மேல ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு. அவனுக்கு நம்ம சிட்டி ரோபோட்டுக்கு ஆப்போசிட்டா ஒரு வில்லனை உருவாக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அதை பத்தி ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிறான். அவனுடைய அண்ணன் கிட்ட இருந்து ஒன்னா அவன் கத்துக்கிறான். ஏன்னா அவனுடைய அண்ணன் ரோபோட்டிக் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படிதான் இவன் முதல் முறையா ஒரு குட்டி ரோபோட்டை உருவாக்குறான். அது எதுக்காகனா இவனுடைய ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கும் இவனை மார்னிங் எழுப்புறதுக்கு அலாரமாகவும் ஒரு குட்டியா ஒரு ரோபோட்டை சக்சஸ்ஃபுல்லா ரெடி பண்ணி முடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரொம்பவும் கான்பிடன்ட் வந்துச்சு. அடுத்ததா அவனால ஒரு வில்லன் ரோபோட்டை உருவாக்க முடியும்னு. இப்படி இவன் ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கத்துல நம்ம சிட்டி ரோபோ ஊர்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கு. நம்ம சிட்டி ரோபோ கூட எல்லாரும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க. நம்ம சிட்டி பல விபத்துக்கள்ல இருந்து பல உயிர்களை காப்பாத்தி இருக்கு. இப்போ நம்ம சிட்டியை எதிர்த்து ஒரு வில்லன் யாருமே இல்லை. அதனால சிட்டி சுதந்திரமா மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சமயத்துல நம்ம பீட்டருக்கு அவன் அண்ணன் ரூம்ல இருந்து ஒரு ரெட் கலர் சிப் கிடைக்குது. அந்த சிப் எந்திரன் படத்துல போரா யூஸ் பண்ண அதை வச்சு ஒரு பயங்கரமான வில்லனை அவன் உருவாக்குறான். அந்த வில்லனுக்கு ருத்ரான்னு பேர் வைக்கிறான். ஆனா அந்த வில்லன் ரோபோட் இன்னும் ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா ஆகல. அதால எழுந்து நடக்க முடியல, எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியல. அப்படியே ருத்ராவை அவனோட ரூம்ல வச்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுறான். ஸ்கூல் முடிஞ்சு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த ரூம்ல அவனுடைய அண்ணன் இறந்து கிடந்தான். அதுக்கப்புறம் இந்தியா முழுவதும் பலவித அசம்பாவிதங்கள் நடந்துச்சு. அப்பதான் அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சது, இது எல்லாத்துக்கும் காரணம் ருத்ரான்னு. நம்ம சிட்டிக்கு இதுக்கெல்லாம் காரணம் ருத்ரான்னு தெரிஞ்சு ருத்ராவை எதிர்க்க போறான். அங்க ருத்ராவுக்கும் சிட்டிக்கும் மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில ருத்ரா சிட்டிய சுக்கு நூறா உடைச்சி அதை செயலிழக்க, அதுக்கப்புறம் தான் நம்ம பீட்டருக்கு நம்ம பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு புரிஞ்சது. அந்த தவறை அவன் சரி செய்ய நம்ம வசீகரன் கூட சேர்ந்து பீட்டர் அவனுடைய கற்பனையும் வசீகரனுடைய திறமையும் வச்சு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி பல சக்திகள் படைச்ச ஒரு சிட்டியை புதுசா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிட்டிக்கும் ருத்ராவுக்கும் இடையில நடக்கிற போர் தான் கதை.